தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு தேதி திடீர் மாற்றம். நண்பர்களே, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே 2ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது. தொண்டர்கள் மூலமாக, அதுவும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னே சொல்லலாம். அப்பட்ட கட்சி என்பது முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியிலே வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் நமது அண்ணன் விஜய் அவர்கள். 2ஆம் நாடு வருகின்ற 25ஆம் தேதி மதுரையிலே நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்காக 300 ஏக்கர் கொண்ட பரப்பளவில் வேலைப்பாடுகள் முறை மிக தீவிரமாக நடந்து கொண்டது. ஆனால் காவல்துறையின் சார்பாக 27ஆம் தேதி வாக்கிலே விநாயகர் சதுர்த்தி என்பது வருகிறது. அதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுக்க முடியாது, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, விநாயகர் சதுர்த்திக்குத்தான் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஒன்று, நீங்கள் விநாயகர் சதுர்த்தி முடிந்த பின்பு தேதியை மாற்றி வைங்க, அல்லனா முன்னாடியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு காவல்துறையின் மூலமாக ஒரு தகவல் என்பது சொல்லப்படுகிறது, ஒரு கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. அந்த கோரிக்கையை பரிசீலித்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நமது அண்ணன் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற 21ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு அதே இடத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். வருகின்ற 21ஆம் 2வது மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையிலே என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருந்தார்களோ அவை அனைத்துமே முன்கூட்டியே செய்யப்பட இருக்கிறது. இரவு பகல் பாராமல் அங்கே வேலைகள் என்பது, மாநாட்டுக்குரிய வேலைகள் என்பது அமைத்து வேலைப்பாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற சூழலில் ஒரு நாட்கள் முன்னதாகவே 21ஆம் தேதியே அந்த 2வது மாநில மாநாடு என்பது வைக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிருங்க.